கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு நீர் பேசும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உன்னதமான ஒரு ஓமையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4 நாம் வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதே போல 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டு இந்த இடத்துல சொல்றாரு. 4வது வசனத்துல எண்ணில் நிலைத்திருங்கள். 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் கனி நிலைத்திருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். எண்ணில் நிலைத்திருங்கள், உங்கள் கனி என்ன செய்யணும்? நிலைத்திருக்க. நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார், ஒரு அற்புதமான ஒரு ஓமையை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் தன்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பிள்ளைகள் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என்னில் நிலைத்திருக்கிற ஒரு கொடி அதிகமான கனிகளை கொடுக்கணும். பாருங்க, நாம் ஒருவேளை நாம் சொந்தமாய் நம்முடைய வீட்டு தோட்டத்தில் ஏதோ ஒரு பழ மரத்தை நாம் வைப்போமானா அந்த பழ மரத்தில் கனி இருக்கான்னு சொல்லி நாம் தேடுகிறோம். அந்த கனி இல்லாமல் போகும் பொழுது நமக்கு மனசுக்கு கஷ்டமாகிறது. ஐயோ, இந்த செடியில் கனி இல்லையே, இந்த மரத்தில் கனி இல்லையே என்று வேதனைப்படுகிறோம். அதுவும் அந்த கனி அதிகமாக இருக்க ஆசைப்படுகிறோம். ஒரு கனி, அதாவது ஒரு மரத்தில் ஒரு மாமரத்தை வைத்து அதில் ஒரு 10 கனி எடுத்தோமானால் அது நமக்கு திருப்தியாக இருக்குமா? இல்லைன்னு நமக்கு ஏராளமான கனி தேவை. அந்த மரம் பூத்து அந்த மரம் முழுவதும் கனியினால் நிரம்பி இருந்தால் அது நமக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் அந்த மரத்தில் எங்கேயாகிலும் கனி இருக்கான்னு சில நேரத்தில் சில மரத்தை தேடுவோம், எங்கேயாகிலும் கனி இருக்கா. ஏனென்றால் இலைகள் தான் இருக்கும், கனி ரொம்ப குறைவாக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் கனி உள்ளவர்களாய் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அதுவும் அந்த கனி நிறைவாக இருக்கணும். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கணும். என்னிலே நீ நிலைத்திராவிட்டால் நீ கனி கொடுக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு, ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகள் சில எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்து நிற்பதில்லை. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலேயே அநேகருடைய வெற்றிக்கு, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது. அவர்கள் எடுக்கிற தீர்மானம், அவர்கள் எடுக்கிற காரியத்தில் நிலைத்து நிற்பதில்லை. இன்றைக்கு நிலைத்து நிற்காதவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே இல்லாவிட்டால், நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்க. பாருங்க, ஒரு குழந்தையை நம்ம ஸ்விம்மிங் லெசனுக்கு அனுப்புகிறோம், அந்த நீச்சல் பயிற்சிக்கு அனுப்புகிறோம். ஆனால் போன உடனே அவனுக்கு அந்த நீச்சல் தெரிய பழக அவன் தொடர்ந்து அந்த பயிற்சி எடுக்கணும். இல்லாவிட்டால் ஒரு கீபோர்டு, ஒரு மியூசிக் லெசனுக்கு நம்முடைய குழந்தையை அனுப்புகிறோம். அந்த குழந்தை அந்த கிளாஸில் தொடர்ந்து அது போய்கொண்டே இருந்தால் ஒரு நாள் வரும், அது ஒரு குறிப்பிட்ட அளவிலே அந்த மியூசிக் லெசனில் தேர்ச்சி அடையும்.
ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்தை ஒரு 3 மாதம் போயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு 2-3 மாதம் கழித்து திரும்பவும் போகுது, திரும்ப ஸ்டாப் ஆகுது, திரும்ப போகுது. அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அந்த மியூசிக் டேலண்ட் நல்லா இருக்காது, அந்த ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்காது. ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்தால் நாம் கனி கொடுப்போம். இன்றைக்கு அதே தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வேலையில். சிலர் பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை வந்தவுடன் குடும்பத்தை உடைக்க விரும்புகிறார்கள். சில நேரத்தில் சில கணவன் மனைவி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் எப்படி நடந்தது பாருங்க. ஒரு 10 வருஷமாய் கணவன் மனைவி நன்றாக ஒரே சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். திடீரென்று அந்த மனைவி ஒரு முடிவெடுத்தார்கள், எனக்கு உன் கூட வாழ்ந்தது போதும், இனி நான் உன்னோடு கூட வாழ விரும்பலை, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு அந்த மனைவி கணவனுக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி கேட்டு நிற்கிறார்கள். அந்த கணவன் சொல்கிறார், நமக்கு குழந்தை இருக்குது, நாம் 2 பேரும் விவாகரத்து பண்ணி கொண்டோமானால், டிவோர்ஸ் பண்ணி கொண்டோமானால் நம்முடைய குழந்தை, அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தாய் தகப்பன் இணைந்து இருப்பது வேறு, தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை வளருவது வேறு. ஆனால் அந்த மகள் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. ஏனோ தெரியல, நான் சொன்ன மாதிரி ஒரு மென்டல் ப்ராப்ளம். ஏனோ தெரியல, எனக்கு இனிமேல் குடும்ப வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை. அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையை உடைத்து விடுகிறார்கள். அந்த குடும்ப வாழ்க்கையை உடைத்தால் என்ன நடக்க போகிறது? அந்த குழந்தை பாதிக்கப்பட போகிறது, அந்த கணவன் பாதிக்கப்பட போகிறான். நாட்கள் வரும் பொழுது அந்த மனைவியும் பாதிக்கப்பட போகிறார்கள். இன்றைக்கு நிலைத்து நிற்பது மிக கடினமான ஒன்றாய் மாறிவிட்டது. இன்றைக்கு எந்த இடத்துலையுமே தேவ பிள்ளைகள் நிலைத்து, சரி லாபமோ நஷ்டமோ நாம் இதில் நிலைத்து நிற்போம் என்கிற ஒரு நிலைமையிலிருந்து மாறி வருகிறார்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கையை பாருங்க. அப்பா அவ்வளோ முரடராக இருப்பார், அவ்வளோ கடினமானவராக இருப்பார். அம்மா ஒரு நாளும் எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கவே மாட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டியை யோசித்து பாருங்க, அவங்க ஒரு நாளும் இந்த வார்த்தையே அவர்களுக்கு தெரியாது, டைவர்ஸ் பண்ணணுன்ற வார்த்தையே தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வேறு. இன்றைக்கு ஜனங்கள் நிலைத்து நிற்க முடியலை. ஏனென்றால் அது பிசாசினுடைய ஒரு தன்மை. பிசாசு இன்றைக்கு யாரையுமே ஒரு இடத்துல நிலைத்து நிற்க முடியாமல் அலைய பண்ணுகிறான். ஆண்டவரும் சொன்னார் பாருங்க, அவன் அலைந்து கொண்டே இருக்கிறவன், பிசாசு அலைகிறவன். என்றைக்கு அவன் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டானோ அன்றையிலிருந்து அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம், எப்படி கெடுக்கலாம், எந்த வீட்டுக்குள் நுழையலாம், அப்படி அலைந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இதே ஆவி நம்முடைய பிள்ளைகளுக்குள் வந்துவிட்டது, நம்முடைய குடும்பத்தில் வந்துவிட்டது. ஈவன் சபைகளிலே கூட இந்த ஆவி கிரியை செய்கிறது. ஒரு தேவ பிள்ளை நிலைத்து நிற்கிற ஒரு இருதயம் இன்றைக்கு இல்லை. ஒரு பிரச்சனையா உடனே அதை உடைக்கணும், உடனே அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும், கொஞ்சம் பேசி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வோம், கொஞ்சம் பேசி நம்முடைய என்ன சொல் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை நாம் சரி செய்து கொள்வோம். அந்த பக்குவம் இந்த நாட்களில் உலகத்தில் இல்லை. மனைவி புருஷன் கூட இன்றைக்கு பேசி காரியங்களை சரிப்படுத்துவதில்லை. மனசில் இருக்கிறத கணவன் வெளியே சொல்லுவதில்லை. அவன் மனசில் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டிருப்பான், இதை போய் எதுக்கு அவகிட்ட சொல்லணும், இல்லாவிட்டால் அந்த மனைவி மனதிலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள், இதை போய் எதற்கு புருஷன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவர்கள் மனதளவிலே பிரிந்து வாழ்கிறார்கள். ஆகவே குடும்பம் கனி கொடுப்பதில்லை, சபை கனி கொடுப்பதில்லை. சில நேரத்தில் பாருங்க, சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் போதகரோடு கூட இணைந்திருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நான் திராட்சை செடி, நீங்கள் கனின்றாரு பாருங்க. இந்த திராட்சை செடி என்ற இடத்துல ஒரு குடும்ப தலைவன் ஒரு திராட்சை செடியாக இருக்கலாம், மனைவி கனி கொடுக்கக்கூடிய கொடியாக இருக்கலாம். பிரைஸ்லாம். குடும்ப தலைவன் திராட்சை செடியாக இருக்கலாம், பிள்ளைகள் கனி கொடுக்கக்கூடிய கொடியாய் மாறலாம். இயேசு இருக்கிற இடத்துல நாம் நின்று ஒரு கணவனோடு மனைவி இணைந்திருந்தால், ஒரு தகப்பனோடு பிள்ளைகள் இணைந்திருந்தால் கனி கொடுப்பார்கள். அதே போல ஒரு சபையில்
ஒரு ஊழியக்காரனை திராட்சை செடியாய் எடுத்துக்கொள்ளலாம், விசுவாசிகளை கொடியாய் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஊழியக்காரனோடு கூட இணைந்து நிற்கும் பொழுது அந்த விசுவாசிகள் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். எந்த இடத்துல இந்த இணைப்பு இல்லையோ அந்த இடத்துல வெற்றி வருவதில்லை, ஆசீர்வாதம் வருவதில்லை, உயர்வு வருவதில்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பின்னணியிலே நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் வித்தியாசமானது, நாம் படித்த படிப்பு வித்தியாசமானது, நம்முடைய வாழ்ந்த கிராமங்கள் இல்லாவிட்டால் பட்டணங்கள் வித்தியாசமானது. நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான தாட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சரி என்று சொல்வது உங்களுக்கு ஒருவேளை சரியாய் தோன்றாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சரி என்று சொல்வது எனக்கு ஒருவேளை சரியில்லாமல் போகலாம். ஆனாலும் அதற்காக நாம் பிரிந்து நிற்போமானால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. நாம் என்னதான் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளை ஒரு தேவ பிள்ளை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி நான் கனி கொடுப்பதற்கு நான் என்ன செய்யணும், நான் கனி கொடுப்பதற்கு எப்படி என் கணவனோடு நான் இணைந்திருக்கணும், நான் கனி கொடுப்பதற்கு எப்படி என் பிள்ளைகளோடு இணைந்திருக்கணும்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் நாம் இருப்போமானால் நாம் ஆவிக்குரிய கனிகள் மட்டுமல்ல, உலக பிரகாரமாய் குடும்ப ரீதியாய் நாம் கனி கொடுப்போம். எத்தனை பேர் இது விளங்கி கொள்றீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது சரியா தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம டிஸ்கஸ் பண்றதே இல்லை. நம்ம எதனாலே உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை என்பதை கணவனும் மனைவி கூட டிஸ்கஸ் பண்றதில்லை. நாம் இதை விட்ட சொன்னால் இவகிட்ட பேசுனா சண்டை தான் வரப்போகுது, ஏன் அதை பற்றி பேசணும்னு, ஏன் அதை குறித்து நாம் யோசிக்கணும். இப்படி நம்ம ஒதுங்கி போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளாகவே ஒரு பெரிய கேப். எந்த இடத்துல நம்ம இணைக்கப்படாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல கனி வரவே வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, ஆண்டவர் என்ன செய்றார்? நீ இணைக்கப்பட்டால் மட்டும் போதாது. 2வது வசனத்தை வாசிங்க, 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார், கனி கொடுக்காத ஒரு கொடி, அதை ஆண்டவர் அறுத்து போட்டுறார். கனி கொடுக்காத கொடியை குறித்து ஆண்டவருக்கு எந்த ஒரு எண்ணம் இல்லை, அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சுத்தப்படுத்துகிறாராமே. அது சுத்தப்படுத்தினால் என்ன ஆகுமா? நிறைய மிகுதியான கனி. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை கனி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த கனிகளை குறித்து சொன்ன காரியங்களே ஒரு 7 காரியங்கள் அதில் காணப்படுகிறது. ஒரு மனுஷன் மிகுதியாய் கனி கொடுக்கணும் அப்படின்னா அவன் சுத்திகரிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். நாம் என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த செடி என்ன செய்வேன்? சுத்தம் பண்ணுவேன். கிளை நறுக்கி களை பிடுங்கி நான் சுத்தம் பண்ணுவேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கனி கொடுக்கணும். உங்களுடைய தகுதி, நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். இன்றைக்கு அநேக இடங்களில் நாம் தேவையில்லாத உறவுகளை வைத்திருப்போம், தேவையில்லாத விருப்பங்கள் நமக்குள்ளாக இருக்கும், தேவையில்லாத ஆசைகள் இருக்கும். இதையெல்லாம் ஆண்டவர் சுத்திகரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் சுத்திகரிப்பு இல்லாதவர்கள் கனி கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு, ஒரு மனுஷனை தேவன் மிகுந்த கனி உள்ளவனாய் மாற்றுவதற்கு அவனை சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிப்பு பல விதத்தில் நடைபெறுகிறது. சுத்திகரிப்பு ஒன்று, இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன செய்யும்? நம்மை சுத்திகரிக்கும். இன்னொன்று, உபத்திரவங்கள் நம்மை சுத்திகரிக்கும். உபத்திரவங்கள், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நான் என்ன செய்தேன்? உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டதினால் என்ன நடந்தது? நான் என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். ஒரு வசனம் ஒரு மனுஷனை சுத்திகரிக்க உபத்திரவங்களை தேவன் கட்டளையிடுகிறார். கிளை நறுக்குவது என்பது ஒரு உபத்திரவம். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் நான் தேவ சமூகத்தில் நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய் நான் வந்திருந்தாலும் பல விதங்களிலே தேவன் என்னை சுத்திகரித்தார். உறவுகளுக்கு மத்தியிலே நான் சுத்திகரிக்கப்பட்டேன், குடும்பத்திலே நான் சுத்திகரிக்கப்பட்டேன், பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சுத்திகரிக்கப்பட்டேன்.
நான் கைவிடப்பட்ட பொழுது தேவனை மட்டும்தான் நம்பணும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்திலே நான் சுத்திகரிக்கப்பட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கனி கொடுக்க வேண்டுமானால் உங்களை சுத்திகரிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நமக்குள்ளாய் கெட்ட குணங்கள், பொறாமைகள், விரோதங்கள், ஐக்கியமற்ற தன்மைகள் இது எல்லாம் மாறணும். ஆண்டவர் நம்மை அநேக இடங்களில் சில நேரத்தில் பாருங்கள், சில கொடி ரொம்ப வேகமாய் வளரும், ஆண்டவர் அதை கட் பண்ணுவார். இப்போ நீ வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே கட் பண்ணி என்ன செய்றார், ஒரு அழகுக்குள்ளாய், ஒரு வடிவத்திற்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் வேலெல்லாம் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடிகளை எவ்வளோ அழகாக கட் பண்ணி வைக்கிறாங்கன்னு. அது மட்டும் கட் பண்ணலன்னு வைங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் சுற்றிட்டு கிடக்கும். ஆனால் அதை அவ்வளவு அழகாய் அதை கட் பண்ணி ஒரு அழகு கொண்டு வருகிறார்கள். சுத்திகரிப்பு ஒரு மனுஷனுக்கு அழகை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ சுத்திகரிக்கப்படும் பொழுது அழகாய் நீ மாற்றப்படுகிறாய். உன் குடும்ப வாழ்க்கை அழகாக்கப்படுகிறது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அழகாக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுத்திகரித்தால் தான் நீ கனி கொடுப்பாய். அப்போ சில நேரத்தில் நான் சுத்திகரிக்கப்படாமலே கனி கொடுத்திருக்கிறேனே, உண்மைதான். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை தான் அவர் சுத்திகரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது ஏன் சுத்திகரிக்கிறாராம்? 2வது வசனமும் 5வது வசனத்தையும் வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் உனக்கு இந்த உபத்திரவம்? நீ ஏன் இந்த கண்ணீருக்கு மத்தியில கடந்து போகிறாய்? நீ கொடுக்கிற கனி ஆண்டவருக்கு போதல்ல. உன்னை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவதற்காய் உன்னை சுத்திகரிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த காலை நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியில நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அதிக கனிகளை நம்ம கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒன்று ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய கனிகள். உன்னுடைய இருதயத்தில் நல்ல ஆவிக்குரிய 9 கனிகள், அந்த கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட அந்த கனிகள் உனக்குள்ள உருவாகணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து முதலாவது விரும்புவது ஆவிக்குரிய ஜீவியம். இன்றைக்கு நமக்குள்ள சபைக்கு வந்துட்டோம், நாம் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிறோம், இயேசுவோடு நினைத்திருக்கிறோம். நம்முடைய ஸ்வாபங்கள் மாறி இருக்கா நம்ம செக் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஸ்வாபங்கள் மாறி இருக்கா? கணவன் ஏதாவது ஒன்று பேசிட்டா ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுகிறோமா? ரொம்ப ஒரு கோபத்தோடு கூட பேசுகிறோமா? இல்லாவிட்டால் காரியங்களை மன்னிக்க நம்ம கற்றுக்கொண்டோமா? காரியங்களை மன்னித்து சமாதானமாய் பேச நம்ம கற்றுக்கொண்டோமா? எனக்கு அன்பானவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் ஆவியில் நிறைவது நல்லது, அந்நிய பாஷையில் பேசி மகிழ்வது நல்லது. இது எல்லாமே உன்னை மாற்றுவதற்காய் தேவன் கொடுத்தது. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். உன்னை மாற்றுவதற்காய். இதெல்லாம் நீ நிறைந்து உன்னை நீ மாற்றலை அப்படின்னா நீ ஆவியில் நிறைஞ்சு பிரயோஜனம் இல்லை. என்ன? எல்லாமே நான் ஆவியில் நிறைகிறேன், நான் அந்நிய பாஷையில் நான் பேசுகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் உன்னுடைய பர்சனல் லைஃப் மாறலை, உன்னுடைய சிந்தை மாறலை, உன்னுடைய கோபம் மாறலை, உன்னுடைய எரிச்சல் மாறலை, உன்னுடைய பாவ சிந்தனைகள் மாறலை. பாருங்க, அப்போ நம்முடைய லைஃப் ஒரு நல்ல உதாரணமாக இல்லையே. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன்னு சொல்லி தங்களை மாற்றலை, அவர்கள் மறுரூபம் ஆகலை, தங்கள் சிந்தையை மாற்றலை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுத்தம் பண்ண போகிறேன். ஒரு மனுஷன் ஆண்டவர் விரும்புகிற படி தன்னை சுத்திகரிக்கலைன்னா ஆண்டவர் அவனுடைய லைஃப்ல உபத்திரவத்தை கொண்டு வருவார். ஆகவே தான் சிலருடைய லைஃப்ல உபத்திரவங்கள் மாறுவதே இல்லை. ஏனென்றால் நீ உன்னை சுத்திகரித்து கொள்றதே இல்லை. உனக்கு அடிக்கடி நீ பழைய ஜீவியத்துக்கு நீ போயிடுற. ஆகவே தேவன் உன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்து ஆண்டவர் சொல்றார், நீ மிகுந்த கனியை நீ கொடுக்கணும். 5வது வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு மிகுந்த கனி கொடுக்க ஆசை? பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை கனி கொடுக்கணும்? மிகுந்த கனி கொடுக்கணும். மிகுந்த கனி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, செழிப்பை குறிக்கிறது, உயர்வை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல புது புது கனிகளை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, நம்ம வேலை செய்கிறோம்,
வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு ஆசீர்வாதம்னு, அது ஒரு ஆசீர்வாதம். அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸை செய்யணும், வேலை செய்து கொண்டே ஒரு பிஸ்னஸை செய்யணும், அது ஒரு கனியாய் உங்களுடைய லைஃப்பில் வரணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பல இடங்களில் நம்ம ஆளுகை செய்யணும், இதை நீங்கள் விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பல இடங்களில் நம்ம ஆளுகை செய்யணும். நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சோர்ஸை வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நம்முடைய லைஃப்பில் உனக்கு ஒரு வேலை இருக்கணும். இப்போ நல்ல படித்த மனைவி உள்ள தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க, நல்ல படித்த மனைவிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்களை பயன்படுத்துங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. நம்முடைய லைஃப்பில் பல கனிகள் உருவாகணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம அந்த திராட்சை செடி பாருங்க, ஒரு செடி எத்தனை கொடிகளாய் அது பிரிகிறது, என்ன எத்தனை கொடிகளாய் அது பிரிகிறது. அந்த திராட்சை செடி எத்தனை கொடிகளாய் பிரிகிறதோ அத்தனை கொடிகளிலும் கனிகள் வரப்போகிறது. அப்படிதானே? என்ன நான் சொல்றது கரெக்டா? அதே போல நம்முடைய லைஃப்ல பல விதங்களில் நம்ம படரணும், ஒரு சபை படரணும். இப்போ நம்முடைய சபையில் ஆண்டவருடைய கிருபையினால பல ஊழியங்களை தேவன் கொடுத்து அது கனி கொடுக்கிறது. இன்னும் என்னுடைய புத்தி கெட்டாத ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். இதுவரை இல்லாத ஒரு ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அந்த நம்ம என்ன சொல்றது, ஓங்கி வளர்வதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மை ஒரு பனையை போல ஓங்கி வளருன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கனி மரங்கள், நம்ம கிளைகள், நம்முடைய கிளைகளை விரித்து நம்ம கனி கொடுக்கணும். இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் திட்டமிடுங்க. ஆண்டவரே, நான் பலவிதமான கனிகளை நான் உமக்கு கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா, அவன் ஜனங்கள் கொடுக்கிற அந்த வரி பணம், ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை, எதை வைத்து அவன் சந்தோஷமாக இருக்கலாம். அவன் அதோடு கூட நிற்கலை. அவனுக்கு தோட்டங்கள் இருந்தது, அவனுக்கு ஆட்டு மந்தைகள் இருந்தது, அவனுக்கு ஏராளமான பொருட்கள் அவனுக்கு இருந்தது. அவன் வர்த்தகரிடத்திலிருந்து குதிரைகளை வாங்கி அதை மற்ற தேசத்திற்கு விற்றான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அவன் சாதாரணமா இல்லை. அவன் ராஜா, எனக்கு எல்லா வருமானம், ஜனங்களுடைய வருமானம் போதும் அப்படி இல்லை. அவன் பல விதங்களில் அவன் திங்க் பண்ணி தன்னுடைய வருமானத்தை அவன் அதிகரிக்க பண்ணினான். அவன் பலவிதமான பிஸ்னஸ் அவன் பண்ணான். அவன் பொருட்களை கப்பல்ல இருந்து சந்தன மரங்களை கொண்டு வந்தான், அதை விற்றான், பல காரியங்களை அவன் செய்தான். அப்போ ஒரு தேவ பிள்ளை, நீங்க மிகுந்த கனி கொடுக்கணும். இயேசுவை அல்லாமல் எதுவும் செய்திடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அவரோடு நீங்கள் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம பல விதங்களில் கனி கொடுக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அதை உணர்ந்து கொள்றீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் காலையில் போகிறேன், சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறேன், திடீர்னு அந்த வேலையிலேருந்து ஒன்று போக சொல்லிட்டேன்னா என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் ஒரு சோர்ஸை நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை பல விதங்களில் நீங்கள் அதுக்காக எடுத்த உடனே முஸ்தாபா மாதிரி நமக்கு ஒரு கம்பெனி ஆண்டவர் தரப்போறதில்லை. ஒரு சின்ன பிஸ்னஸை ஆரம்பிங்க. உங்களுடைய முதலை வைத்து நஷ்டம் வராத ஒரு சின்ன பிஸ்னஸ், இல்லாவிட்டால் உங்களுடைய ஞானத்துக்கு ஏற்ப எதையாகிலும் செய்ய ஆரம்பிங்க. நம்முடைய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அப்படி வளர்ச்சி அடையணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கிறோம், நல்ல கனி கொடுக்கணும். உலக பிரகாரமாய் மிகுந்த கனி எப்படி கொடுக்கிறது? மாசம் ஒரு சம்பளம் தானே வருது, அது ஒரு கனி தான். அது என்ன, ஒரே ஒரு கனி, அது மாசம் ஒரு சம்பளம், அது ஒரு கனி. ஆண்டவர் சொல்றார் மிகுந்த கனி. சரி, வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்கலாமா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். வட்டிக்கு கொடுத்து பணம் அப்படி அல்ல. ஏதாகிலும் திங்க் பண்ணுங்க. இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு விதையை போடுகிறேன், அது வேலை செய்யணும். ஹல்லேலூயா. திங்க் பண்ணுங்க, நான் என்ன செய்யலாம்? உடனே ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு இதில் போயிடாதீங்க. இதை பார்ட் டைமாக வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதை யோசிக்கணும், நான் என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து நான் என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்கள் பெருகும். அப்போ ஆண்டவர் விரும்புகிறார், நீ மிகுந்த கனி கொடுக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை எதிர்பார்க்கிறார். வாலிப பிள்ளைங்களாம் பிளான் பண்ணுங்க. உங்கள் சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்து வைங்க. நான் என்னைக்கும் நான் ஒர்க்கராக இருக்க போகிறதில்லை. எனக்கு என்று ஆண்டவர் ஒரு பிஸ்னஸை கொடுப்பார். எனக்கு என்று ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை கொடுப்பார். எனக்கு என்று ஆண்டவர் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். இந்த எண்ணம் நமக்கு வரணும், இன்றைக்கு வரணும் உங்களுக்கு, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அடுத்து ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 15வது அதிகாரம் 7வது வசனம். 3வது காரியமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன், ஆனால் என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும். எனக்கு அன்பான இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகுந்த கனி கொடுக்கணும். ஆண்டவரே, நான் மிகுந்த கனி கொடுக்கணும்னு சொல்லி இந்த காலை ஆராதனையில் பேசி இருக்கிறீர். ஆகவே நான் மிகுந்த கனி கொடுப்பதற்காய் நான் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் மிகுந்த கனி கொடுப்பதற்காய் சிலருடைய வாழ்க்கையில சில வேலையில உனக்கு இதுக்கு மேல ஒரு உயர்வு இருக்காது. நீ ஆல்ரெடி ஒரு உயர்வு வந்துட்ட, இதுக்கு மேல உன் வேலையில உனக்கு ஒரு உயர்வு இருக்காது. அப்போ நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் உனக்கு மிகுந்த கனி கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் உனக்குள்ள ஒரு வசனத்தை போடுகிறார். ஒரு தீர்க்க தரிசனமா இந்த காலையில தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீ இந்த வசனத்தை பிடித்துக்கொள். ஆண்டவரை, நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி நான் வந்தேன், நான் என்ன பண்ணா இந்த உலகத்தில் நான் முன்னேற முடியும்னு வந்தேன். நீர் இன்றைக்கு பேசுகிறீர், ஏதோ ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன், எனக்கு நீர் அதை காண்பியும், அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபிப்பதை நான் உங்களுக்கு செய்வேன், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ போ அப்படின்னு சொன்னாரு. அவன் போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை அவனில் நிலைத்திருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாய் தான் அவன் கடந்து போனான். கர்த்தர் தன்னோடு பேசினது நிமித்தமாய் தான் அவன் புறப்பட்டு போனான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை செய்ய சொல்லி உங்கள் ஆவியில உங்கள் ஜெப நேரத்தில் ஏவுகிறதை தயவு செய்து செய்யுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஆண்டவருக்கென்று ஆவிக்குரிய ரீதியில கனி கொடுக்கிறான். அதே நேரத்தில் உலக பிரகாரமாய் அவன் கனி கொடுக்கிறான். யோபுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உத்தமர் சன்மார்க்கன் என்று சொன்னார். அதே போல கொர்நேலியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுக்கு பயந்து நீ தான தர்மங்களை பண்ணி நீ ஜெபம் பண்ற, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கும் போது ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் என்று மூப்பர்கள், அவனுடைய நண்பர்கள், சபை மூப்பர்கள் வந்து இயேசுவின் இடத்துல பேசுகிறார். அப்போ அவர் சொல்றாங்க, இவன் நமக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்திருக்கிறான், இவன் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், ஆகவே இந்த தயவை நீர் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போக புறப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பிதாவானவர் உன் லைஃபை குறித்து மகிமைப்படுவாரா? இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் வந்திருக்கிறோம். பிதாவானவர் நீ செய்கிற காரியங்களிலே அவர் மகிமைப்படணுமா? ஒன்று, நீ செய்கிற ஊழியத்தின் மூலமாய் பிதாவானவர் மகிமைப்படுவார். உன்னுடைய குடும்பத்தை நீ எப்படி உருவாக்குகிறாய் அதை குறித்து பிதாவானவர் மகிமைப்படுவார். அடுத்து, உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில தேவன் விரும்புகிறபடி பலனுள்ளதாய் இருந்தால் பிதாவானவர் மகிமைப்படுவார். இங்க பாருங்க, இந்த பூமியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செழிக்கும்படி பூமி ஆண்டவர் வைத்தார். இந்த பூமியில நீங்க ஒரு விதையை போட்டால் அந்த விதையை இந்த பூமி என்ன செய்யும்? உங்களுக்கு ஆசீர்வதித்து அதை மரமாகவோ இல்லாவிட்டால் பயிராகவோ கொடுத்து, அது ஒரு விதையை நமக்கு தர்றதில்லை, அது 100கணக்கான விதைகளை நமக்கு கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதை யார் உருவாக்கினது? தெய்வம். தெய்வம் தான் அதை உருவாக்கினார். நீ ஒரு மான் செடியை நீ வைப்பாயானால் அது வளர்ந்து வந்து ஒரு மான் செடியை உனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுப்பதில்லை. அது சீசன், ஒவ்வொரு சீசனுக்கும் உனக்கு கொடுக்குது. ஏன்? தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். பல்லுகி பெருகுங்கள், பல்லுகி பெருகுங்கள் என்று தேவன் இந்த பூமியை ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஆசீர்வாதம் எதுவுமே பல்லுகணும் பெருகணும் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட நம்முடைய ஜீவியத்தில் நம்ம நாட்கள் ஆக 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 நம்ம பூத்து குலுங்கணும் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய விருப்பம். அதை நம்ம செய்ய தவறும் பொழுது ஆண்டவர் நம்மிலே மகிமைப்பட முடியாது. ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான்,
நம்ம அந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவாரா? சொல்லுங்க, மகிமைப்பட மாட்டார். ஒரு கடன்காரனாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவாரா? மகிமைப்பட மாட்டார். ஒரு சாதாரண ஒரு ஒன்றுக்குமே உதவாத ஒரு வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவார்னா மகிமைப்பட மாட்டார். ஆனால் யோசேப்பிலே தேவன் மகிமைப்பட்டார், தானியேலிலே தேவன் மகிமைப்பட்டார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண அந்த மோசேயில தேவன் மகிமைப்படலை, ஆனால் அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் மாறின பொழுது தேவன் மகிமைப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல தேவன் மகிமைப்படணும் அப்படின்னா நாம சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சாதாரணமாக இருக்கவே கூடாது. நம்முடைய மனதில் பாருங்க, இந்த உலகம் யாரை பின்பற்றுகிறது, யாரை இந்த உலகம் போற்றுகிறது? சம்திங் மற்றவங்க செய்யாததை செய்கிறவங்க இந்த உலகம் என்ன செய்து போற்றுது, பின்பற்றுது. என்ன, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வாழ்க்கையில் தோற்று போனவன் இந்த உலகம் பின்பற்றுவதில்லை, வாழ்க்கையில் சாதிக்காதவன் இந்த உலகம் பின்பற்றுவதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்டார்ஸ், எத்தனையோ சினிமா ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அதில் சில ஸ்டார்ஸ் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க, அவங்கள போலவே இந்த வாலிபர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். எத்தனையோ பேர் கிரிக்கெட்டில் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனால் அதிலே ஒரு சிலர் சாதித்தார்கள், அவர்களை ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். என்ன, அவங்களை விரும்புகிறார்கள். நம்முடைய சபையில் கூட நம்ம ஒவ்வொருவரும் சாதிக்கிறவர்களாக இருக்கணும், அப்போ தான் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். நான் ஏதோ சர்ச்சைக்கு வரேன், ஜெபம் பண்ணுறேன், என்னை ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் லைஃப்பில் ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். நீ ஏதாகிலும் தேவனுடைய சமூகத்தில் நீ மகிமையானதை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம தேவனிலே நிலைத்திருந்தால் நாம சம்திங் சாதிக்கலாம். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சாதனையாளர்களாய் மாறணும். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சாதனையாளர்களாய் மாறணும். சோம்பேறி சாதிக்க மாட்டான், என்ன, நம்பிக்கை இல்லாதவன் சாதிக்க மாட்டான், நிலைத்திராதவன் சாதிக்க மாட்டான். ஒரு கோபம் முறிந்து கொண்டு போகிறேன் பாருங்க. ஒரு சூப்பர்வைசரோ மேனேஜரோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறார் வேலை இடத்துல, உடனே அந்த வேலை எனக்கு வேணும், அடுத்த நாள் நேரம் ரொம்ப வீராப்பாக போகிறது, போயிட்டு ஐ எம் ரிசைனிங் மை ஜாப். ஏன், உனக்கு என்னத்துக்கு வீராப்பு? உனக்கு வேலை செய்ய முடியல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வேலை செய்ய முடியலை, ப்ரெஷரை ஏற்றுக்கொள்ள முடியலை, சாதிக்க முடியலை, போய் ரெசிக்னேஷன் கொடுக்கறது. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஜாப். அங்கேருந்து வீர நடை போட்டு வெளியே போயிட்டு 4 மாதம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அலையிற. அதுக்கப்புறம் ஆண்டவரே மன்னியும், என்னை மன்னியும், எனக்கு ஒரு வேலை கொடு ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, எவ்வளோ நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்ம செய்கிற தவறுகளை பாருங்க. என்ன, நீ சாதிக்கணும். மற்றவர்களை விட உனக்கு ப்ரெஷர் அதிகமாக வருதா, சாதிக்கணும். தானியேலுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. என்ன, எல்லாரும் அவனை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிதாவானவர் உன்னிலே மகிமைப்படணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் பிதாவானவர் மகிமைப்படணும். உன்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காய் வளரலையா, முழங்கால் படியிடு, கதறு, கண்ணீர் விடு. உன் பிள்ளைகள் மூலமாய் தேவன் மகிமைப்படணும். பாருங்க, ஏலியினுடைய பிள்ளைகள் மூலமாய் தேவன் மகிமைப்படலை, துக்கப்பட்டார். ஏலியே நீ பிள்ளைகளை சரியாய் வளர்க்கலையேன்னு சொல்லி துக்கப்பட்டு ஏலியினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சபித்து போட்டார். ஆனால் அதே நேரத்தில் அன்னாளுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் சாமுவேலை கொடுத்து சாமுவேலிலே தேவன் மகிமைப்பட்டார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல தேவன் மகிமைப்படணும். ஆண்டவர் சொல்றார், என்னிலே நிலைத்திரு, நீ என்ன கேட்பையோ அதை நான் உனக்கு செய்வேன், அப்பொழுது நீ மிகுந்த கனி கொடுப்ப, அப்பொழுது பிதா மகிமைப்படுவார். சிம்பிளா பிதாவானவர் நம்மள மகிமைப்படணும் அப்படின்னா நம்ம கனி கொடுத்தாதான் மகிமைப்படுவார். கனி இல்லாட்டா மகிமைப்பட மாட்டார். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கனி கொடுத்தா பிதாவானவர் மகிமைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கலன்னா மகிமைப்பட மாட்டார். இன்றைக்கு அநேகர் கனி கொடுக்கிறது இல்லை, ஓடிடுறாங்க, பிரச்சனைனா ஓடிடுறாங்க. இன்றைக்கு இந்த புதிய சபையில நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையில நம்ம இணைக்கப்பட்டதை நம்ம உறுதிப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம இணைக்கப்பட்டு நம்ம கனி கொடுக்கணும், சபையாக நம்ம கனி கொடுக்கணும். இன்றைக்கு நம்ம இந்த சபையில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் இணைக்கப்படணும், இந்த செடியோடு கூட இணைக்கப்படணும். அப்போ தான் கனி கொடுக்க முடியும். சில நேரத்தில் அங்கங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக உடனே அந்த கிளை பிச்சுக்கிட்டு போச்சுதுன்னா, உடைந்து போனதுன்னா அது காய்ந்து போய் கிடக்கும், கீழே காய்ந்து போய் கிடக்கும். இன்றைக்கு அப்படி தான் அநேகர் காய்ந்து போயிடுறாங்க. நம்ம ஆண்டவரோடு கூட சபையோடு கூட
குடும்பத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பிதாவானவர் மகிமைப்படுவார். அதற்கு அடுத்து தான் ஆண்டவர் சொல்றாரு 8வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினாலே எனக்கு சீஷரா இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம மிகுந்த கனி கொடுத்தா தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நாம சீஷர்கள். ஆண்டவர் சொல்ற நீ கனி கொடுத்தா தான் ஏன் சீஷன், நீ கனி கொடுக்கலன்னா நீ யார் இல்லை, நீ சீஷன் கிடையாது. வாசிங்க, அப்படி தானே போட்டிருக்க அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எப்பொழுது சீஷராய் மாறுகிறோம்? மிகுந்த கனியை கொடுக்கும் பொழுது. ஒன்று ஆவிக்குரிய கனி. உலக பிரகாரமாய் உங்களை பார்க்கும் பொழுதே இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் குடும்பத்தை ஒழுங்காய் நடத்துகிறவன், ஒழுங்காய் சம்பாதிக்கிறவன், இவன் நல்ல ஒரு பெயர் எடுத்தவன், இவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, நீ எனக்கு சீஷனாயிரு. ஆண்டவர் யாராவது சும்மா இருக்கிற ஆட்களை சீஷனாக எடுத்தாரா பாருங்க. சும்மா உட்கார்ந்துருக்கிற ஆட்களை ஆண்டவர் சீஷனாக எடுக்கவே இல்லை. பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அவனே ஆண்டவர் சீஷனாக எடுத்தார். பிரயாசப்படுகிறவன் திரும்ப போய் பிரயாசப்பட்டு திரும்ப போகிறான். சும்மா இருக்கிற ஆட்களை சீஷனாக எடுப்பதில்லை. ஆண்டவருக்கு த பெஸ்ட் தான் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு த பெஸ்ட் தான் வேணும். சில நேரத்தில் நாம் சொல்கிறோம், அதாவது ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை செய்ய மகிமையான ஆட்கள் தேவை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மகிமையான ஆட்கள் தேவை, நிலைத்திருக்கிறவர்கள் தேவை. என்ன பிரச்சனை வந்தாலும், என்னுடைய சுபாவமே அப்படிதான், நான் என்ன பிரச்சனை வந்தாலும் யார் பிரச்சனை படுத்திட்டாலும் உடைக்க விரும்ப மாட்டேன், நிலைச்சு நிற்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கழுத்தை பிடிச்சி வெளியே தாழ்ற வரைக்கும் என்ன தான் செய்வோம்? நிலைத்து நிற்க பார்ப்போம். சிலர் அப்படி இல்லை, தொட்டாசிலிங்கி ஊழியத்தில் தொட்டாசிலிங்கிக்கு இடமே கிடையாது. சொல்லுங்க, தொட்டாசிலிங்கிக்கு ஊழியத்தில் இடமே கிடையாது. இந்த சும்மா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சிலர் ஏன் சர்ச்சைக்கு வரலை, சிலர் ஏன் ஊழியத்துக்கு வரலைன்னு அவங்க சொல்கிற ரீசன்ஸை பார்த்தா நமக்கு முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கும். ஊழியத்தில் நம்ம நிலைத்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஊழியம் ஆசீர்வாதமாய் மகிமையாய் மாறணும் அப்படின்னா இங்கே நிலைத்து நிற்கக்கூடிய கொடிகள் தேவை, குடும்பங்கள் தேவை, வாலிப தம்பி தேவை, வாலிப தங்கை தேவை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கனி கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கலாம், மிகுதியான கனியை கொடுக்கலாம். அப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு சீஷராய் மாறலாம். சீஷனாய் மாறுவதற்கு ஆண்டவர் நீ கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்கு அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 15வது அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். என்னுடைய சந்தோஷம் எல்லாமே நிலைத்திருக்கணும்னா என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, இதையெல்லாம் ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நீ சுத்தமாயிரு, மிகுந்த கனி கொடு, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும், பிதா மகிமைப்படுவார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும், நீங்க என்னிலே நிலைத்திருக்கணும். இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், நம்ம ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது தேவன் தருகிற சந்தோஷம் நிலைத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் நம்ம கடந்து போகிறோம். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு சந்தோஷம், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். 14வது வசனம். என்னிலே நீங்கள் நிலைத்து இருந்து என்னிலே நீங்கள் கனி கொடுத்தால் நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்ம யாரா மாத்துறாரா? சிநேகிதராய் மாற்றுகிறார். நிலைத்து நிற்கிறவன் பாருங்க, ஆரம்பத்தில் சபைக்கு ஒரு விசுவாசியாய் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வருவாங்க, சபையில் நிலைத்து நிற்பாங்க, பாஸ்டருடைய இன்ப துன்பத்தில் உபத்திரவத்தில் போராட்டத்தில் நிலைத்து நிற்பாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு உயர்வு வரும். கடைசியில் அவங்க ஒரு விசுவாசி, ஒரு பாஸ்டர் என்று இராதபடி ஒரு நண்பர்களைப் போல பாஸ்டரோடு கூட அவர்கள் பழக ஆரம்பிப்பார்கள். எல்லாரும் அப்படி பழக முடியாது. ஆனால் அவர்களோடு கூட அந்த உபத்திரவ பாதையில், அந்த கண்ணீரின் பாதையில், அந்த ஊழிய பாதையில் போனவர்கள் நாட்கள் வரும்போது அவர்களும் ஒரு ஊழியக்காரனாய் மாற்றப்படுவார்கள், நண்பர்களாய் மாறுகிறார்கள். நண்பர்களாய் மாறுகிறார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்றார்.
நீ என்னிலே நிலைத்திருந்தால், பேதுருவே, யோவானே, என்னிலே நிலைத்திருந்தால் உன்னை நான் ஒரு சீஷனாய் நான் பார்க்க மாட்டேன், உன்னை என்னுடைய நண்பனாய் நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நாம் அந்த லெவலுக்கு மாறணும். பிரைஸ் தி லார்ட். இதே தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் வரும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் சில நேரத்தில், இப்போல்லாம் இல்லை, அந்த காலத்தில் கணவன்னா அவர் மனைவி அவங்களுக்கு பயந்து நடக்கணும். அப்படி தானே? கணவன்னா மனைவி என்ன செய்யணும்? பயந்து நடக்கணும். இப்போ ரிவர்ஸாக மாறிடுச்சது. பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு ஏன் தாய்மொழின்னு அப்படின்னா, தாய்மொழின்னா என்ன சொல்லுங்கள்? நம்முடைய அம்மா அப்பா பேசுகிற மொழி தாய்மொழின்னு. அதான் ஒரு பையன் அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா தாய்மொழின்னு சொல்கிறாங்களே, ஏன் தகப்பன் மொழின்னு சொல்கிறதில்ல, ஏன் தாய்மொழின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், அம்மா நீ நானும் உட்காந்துருக்கும்போது யார் அதிகமாக பேசுறது? அம்மா தான் அதிகமாக பேசுவாங்க. அப்போ அப்பா என்ன செய்வேன்? நீங்கள் பேசாமல் இருப்பீங்கப்பா, அதனால தான் தாய்மொழி. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில், நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரிலே நம்ம நிலைத்திருக்க நண்பர்களாய் நம்ம மாறுகிறோம். இந்த ஆலயத்தில் தேவனுக்கு சிநேகிதர்கள் வேண்டும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்கணும். ஆண்டவர் எவ்வளவு உபத்திரம் கொடுத்தாலும், ஆண்டவருடைய பாதத்திலிருந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரை விட்டு ஓடாமல் ஆண்டவரோடே கூட நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் பொறுத்து சொல்லுவார், மகனே நான் உன்னுடைய சிநேகிதனை போல உன் கூட பழக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு சிநேகிதனை போல நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நம்முடைய ஆஃபீஸில் அப்படி நடக்கும் பாருங்க. உங்கள் மேனேஜர் இருப்பார், நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாய், ஒரு உண்மை உள்ள அந்த மேனேஜருடைய பாரத்தை சுமக்கிற, அவர் சொல்கிற காரியத்தெல்லாம் செய்து இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், அந்த மேனேஜர் உங்களுக்கு மேனேஜர் மாதிரி இருக்க மாட்டார், ஃப்ரெண்டாக மாறுவார். என்ன? ஒரு ஃப்ரெண்டாக போல் மாறுவார். வா காஃபி சாப்பிட போகலாம். என்ன? ஏனென்றால் அவங்க இணைக்கப்படுறாங்க. ஏனென்றால் அந்த மேனேஜருக்கு தெரியும், இவன் என்ன செய்தாலும் நம்மோடு கூட இணைந்து தான் அவன் செய்வான். ஆண்டவரும் அதே கான்செப்டில் தான் சொல்றார், இணைந்திருங்க. இன்றைக்கு நம்ம சபையில் இணைந்து இருக்கணும். அப்போ தான் சபையில் நம்ம கனி கொடுக்க முடியும். சபையில் இணைந்து இருக்கணும். நமக்குள்ளாய் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், அதை பெருசுபடுத்தக்கூடாது. விசுவாசிகளோடு கூட இணைந்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபை பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு இணைந்து நிற்கும் பொழுது நம்ம பெரிய காரியங்களை செய்யலாம். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உண்மையிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன், நான் மிகுந்த கனி கொடுக்கணும் ராஜா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் பல விதங்களில் கனி கொடுக்கணும். ஒன்று ஆவிக்குரிய கனி. உங்கள் குடும்பத்தில் நீ ஒரு கனி கொடுக்கிற ஒரு கணவனாக இருக்கணும். உன் மனைவியோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் காணப்படணும். கணவன் மனைவி அவர்கள் நல்ல ஐக்கியமாக இருந்தால் அவர்களுடைய கனியாய் காணப்படுகிற குழந்தைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கணவன் மனைவி அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து அன்பாய் ஒரு மனதோடு தேவ பிரசன்னத்தோடு வாழும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் தான் இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒரு குறைவு இருக்காது. அதே போல சபையில் ஒரு போதகனோடு விசுவாசியாக இருக்கிற நீ இணைந்து நிற்கும் பொழுது நீ ஆண்டவருக்காக நல்ல கனிகளை தான் நீ கொடுப்ப. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் பாருங்க, சபையோடு கூட ஊழியக்காரனோடு கூட அந்த கோர் குரூப்போடு கூட இணைந்து நிற்கிற விசுவாசிகள் நன்றாய் செழிப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நம்முடைய சபையில் யாருமே கடைசி ஆனவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இந்த ஆண்டில் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஒரு செடியிலிருந்து அநேக கொடிகள் வருவதை போல எனக்கு அன்பான சகோதரனே, உனக்குள்ளிருந்து அநேக தாளந்துகள் வரணும். பிரைஸ் தி லார்ட். அநேக ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் முளைத்து எழும்ப பண்ணணும். இந்த காலையில் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொழிலில், உன்னுடைய சொந்த வேலையில், உன்னுடைய பிஸ்னஸில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய சகல காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாறணும். எல்லாரும் ஆண்டவரே நான் உண்மையிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உண்மையிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன், உண்மையிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா?
ஏதோ ஒரு அற்புதத்தை தேவன் இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். நீ வெறுமையாக இருக்கக்கூடாது. நீ கனிகளை தந்து ஆசீர்வாதமாய் நீ மாறணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பம் கனிகளினால் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. முதற்கனி 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 முதற்கனிகளை நீ கொடுத்து கொண்டே இருக்கணும். ஓ ஷப்தலா ஹரபோ ஷியாந்தனா. குறிப்பிட்ட நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் புதிய கிளைகள் உருவாகணும். ஹல்லேலூயா. புதிய கிளைகள் உருவாகணும். அந்த செடி வளரும் பொழுது ஒரு கிளையோடு வளரலாம். ஆனால் அது வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது பாருங்க, ஒவ்வொரு கொடியிலிருந்து பல கொடிகள் பிரிவதை போல உன்னுடைய குடும்பத்தில் பலவிதமான ஆசீர்வாத கொடிகள் ஆண்டவர் உருவாக்கணும். நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் உருவாக்கணும். ஹல்லேலூயா. நான் மிகுந்த கனி கொடுக்கணும் ராஜா, நான் மிகுந்த கனி கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்வீர்களா? நான் மிகுந்த கனி கொடுக்கணும் இயேசுவே, நான் மிகுந்த கனி கொடுக்கணும். வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நிலைத்து நிற்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும், நிலைத்து நிற்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. 2011 நான் கனி கொடுக்கல, 2011 என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த கனி இல்லை. ஆனால் ஆண்டவரே, இந்த ஆண்டில் நான் மிகுந்த கனி கொடுக்க நான் விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் மிகுந்த கனி கொடுக்க நான் விரும்புகிறேன். என் மீது ஒரு உன்னத அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒருவேளை கணவன் மனைவி நீங்கள் இணைந்து இராதபடி, ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ளாதபடி, ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை மறைப்பீர்களேயானால், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் மனம் திரும்புங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் மனம் திரும்புங்க. நாம இணைந்தால் தான் அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. சபையாய் இருக்கிற நீ, விசுவாசியாய் இருக்கிற நீ, சபையிலே இணைந்து இரு. ஹல்லேலூயா. இந்த பட்டு படாமல் இருக்கிற ஜீவியம் நல்லது அல்ல. பட்டும் படாமல் இருக்கிற ஜீவியம் நல்லது அல்ல. சபையோடு கூட ஆண்டவரே போதகரோடு என்னை இணைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம மறந்து அதை எல்லாவற்றையும் புறக்கணித்து, ஆண்டவரே என் போதகருடைய தரிசனம் என்ன, அதை நான் செய்ய விரும்புகிறேன். என் போதகருடைய தரிசனம் என்ன, அதனோடு நான் இணைந்து கொள்ள விரும்புகிறேன். என் போதகருடைய தரிசனம் என்ன, அதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, என் போதகருக்கு நீர் கொடுத்த வாக்கு என்ன, ஆண்டவரே என் போதகருக்கு நீர் கொடுத்த தரிசனம் என்ன, அதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த தரிசனத்தின் மூலமாய் உன்னை கனி கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த தரிசனம், போதகனுக்குள் இருக்கிற அந்த தரிசனம் உனக்குள்ளாய் கனிகளை கொண்டு வரும்படி தேவன் செய்வார். ஆவியானவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கட்டும். நீ இனி கருத்து வேறுபாடுகளை வைத்து, இனி கருத்து வேறுபாடுகளோடு நீ நிற்காதபடி, புதிய இருதயத்தோடு, புதிய சிந்தையோடு, புதிய எண்ணத்தோடு இன்றைக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனோ தானோ என்று வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஏனோ தானோ என்று சபையிலே காணப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை. இந்த நல்ல நிலத்திலே நீ கனி கொடுக்க வேண்டும். நீ 30, 60, 100 கனி கொடுக்க வேண்டும். இயேசுவே, எனக்கு அந்த கிருபை கொடும் என்று சொல்லி மன்றாடுவீர்களா? என் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. என் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. ஆண்டவருடைய சீஷனா இந்த பகுதியில் நீ காணப்படுவாயாக. ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ மகனாய் மகளாய் இயேசுவின் நாமத்தினால் நீ மாறுவாயாக. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, இயேசுவே என்னை இணைத்தருளும், உம்மோடு இணைத்தருளும். முதலாவது நாம் இயேசுவோடு இணைக்கப்படணும். முதலாவது நாம் தேவனோடு இணைக்கப்படணும். இரண்டாவது நம்முடைய குடும்பம் இணைக்கப்படணும். கணவன் மனைவி பிள்ளைகள் இணைக்கப்படணும். மூன்றாவது நாம் சபையில இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய ஊழியக்காரனோடு இணைக்கப்பட்டிருக்கணும். எலியாவோடு இணைக்கப்பட்டவன் தான் எலிசா. யோசுவா மோசேயோடு இணைக்கப்பட்டவன். அப்படி இணைக்கப்படும் பொழுது பெரிய காரியங்களை தேவன் செய்வார். உன்னை தேவன் ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவார். அந்த அபிஷேகம் உன்னை நிரப்புவதாக. கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். நீ சாதாரணமாய் வாழ்ந்தால் ஒரு புண்ணியம் அல்ல. கர்த்தர் உன்னை மிகுந்த கனி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னோடு இணைந்து கொள், என்னோடு இணைந்து கொள். நானே உன்னை சுத்தம் பண்ணுவேன். நானே உன்னை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நான் உம்மோடு நான் இணைந்து கொள்கிறேன் என்று கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளிலே நான் தேவனோடு இணைந்து கொள்கிறேன். இயேசுவோடு இணைந்து கொள்கிறேன். இயேசுவோடு இணைந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்கிறேன். சபையோடு இணைந்து கொள்கிறேன். அப்பா, என்னை ஆசீர்வதியும்.
பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இணைந்து, உம்மோடு இணைந்து மிகுதியான கனிகளை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.